கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே தம்மோடு இருக்கும்படிக்கும் தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரவேலிடத்திலே சொல்லும்படிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்கள் எப்படி ஊழிய பகுதியில் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரங்களை குறித்தும் அநேக காரியங்களை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாக இந்த மத்தேயு 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி ஆண்டவருடைய வார்த்தை இந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்படும் போது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவியானவரே என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற கவலை சீஷர்களாகிய உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை குறித்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். சூத்திரம் ஊழியத்தின் ஏதோ ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறான், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற கவலை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய நாவனோடு இருந்து பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீரானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையாய் என் நாவிலிருந்து வெளிப்படட்டும் என்று நம்மை ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்மிடத்திலே ஒருவர் சத்தம் போடுவதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்மிடத்திலே வேண்டுமென்றே சண்டை போட வரலாம். ஆனாலும் அந்த இடத்திலே நாம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை வேலையினுடைய ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கலாம், இன்டர்வியூ டேட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம். என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களானால் உங்கள் வாயினோடாய் அவர் செயல்படுவார். ஆகவேதான் எந்த சூழ்நிலையிலும் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை நீங்களே ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் ஒப்புக் கொடுத்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளை அவர் நம்மோடு பேச வைப்பான். ஸ்தோத்திரம். எரேமியாவுடைய ஸ்தோத்திரம் வாயினோடு இருந்து பேசினவர், மோசேயினுடைய நாவனோடு இருந்து பேசினவர், ஏசாயா தீர்க்கதரிசியோடு இருந்து பேசினவர். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நம்முடைய நாவுகளோடும் அவருடைய வார்த்தை வெளிப்படும். அதை விசுவாசிப்போம். ஆகவே கவலையை விட்டு சந்தோஷமாய் காணப்படுவோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏதோ சில சூழ்நிலைகளை குறித்த கலக்கம் தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க. பேசுகிறது நீர். எங்கள் நாவனோடு இருந்த அந்த வார்த்தைகளிலே செயல்படுகிறவர் நீர் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், தைரியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் இந்த நாளிலே சந்தித்து ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல சம்பூர்ண நன்மைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருடைய கரத்திலே தந்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.